السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على الحبيب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آله அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரும் கருணை கிருபை நம் அனைவரையும் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கியது புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஈரோட சக்கரவர்த்தி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஆக்கியது புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாமும் விளங்குவதற்கு நமக்கு ஒரு காமிலான செய்தியை கொடுத்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேഖிற்கு நீண்ட ஆயுளையும் சலாமத்தையும் கொடுப்பானாக. இன்னும் அவருடைய நசரிலே அவருடைய சஹபத்திலே இருந்து அவருடைய இல்மு ஞானங்களையும் அவருடைய பிரியத்தை நாமும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு நபர் வீட்டிற்கு விருந்துக்கு வரேன் என்று சொன்னால் அந்த நபருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? வட்டானா மாசத்துக்கு நாங்கள் ஒரு கணக்கு போட்டு காசு எடுத்து வைக்கிறோம், நல்ல இவங்க வந்து அந்த கணக்கு கழிச்சு விடுறாங்க என்பதாக அந்த நபருடைய மனநிலை மாறி நண்பர்களே. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எமது சஹாபா பெருமக்கள் அவ்வாறு இல்லை. அந்த வழிபோகல் சாப்பாடு இல்லைன்னு விருந்துக்கு வந்தாலும் சரியே, இல்லை உறவினர்கள் விருந்துக்கு வந்தாலும் சரியே, அவங்க விருந்து வைப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னோன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து திரும்ப போகிற வரைக்கும் அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க, அவங்க உபசரிப்பாங்க நண்பர்களே. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காசு பணங்களை இலாஹ் ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் இலாஹ் ஆக்காம அந்த காசு பணங்களை இலாஹ் ஆக்கிட்டாங்க. ஆனால் சஹாபா பெருமக்கள் அவ்வாறு இல்லை. அந்த காசு பணங்களை இலாஹ் ஆக்காம அல்லாஹ் இலாஹ் ஆக்கிட்டாங்க நண்பர்களே. அன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் சொல்லுவார்கள், காசை எடுத்து கல்லாவிலவை அல்லாவை கல்விலவை என்பதாக சொல்லுவார்களே. அதுக்கு என்ன காரணம் என்றால், என்னதான் அவுலியாக்களிடத்தில் அதிகமான காசு பணங்கள் இருந்தாலும் அதை அவர்கள் உடலோடு வைத்துக் கொள்வார்கள், கல்விற்குள் வரவிட மாட்டார்களே. கல்வி அல்லாவுக்காக என்று அவர் ஒதுக்கிடுவார்கள். அதனாலதான் அவங்க விருந்துக்காக வேண்டி எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி அவங்க சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க, சாப்பாடு போட்டு விருந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களால உபசரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபசரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாயளவுல சொல்லிட்டு விடாம அதை வாழ்க்கை முழுவதும் அமல் செஞ்சாங்க அவுலியாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் கியாமத் நாளையும் இன்னும் அல்லாஹ்வையும் கொண்டு ஈமான் கொண்டாரோ, ஃபல்யுக்ரிமு லைஃபஹு ஃபகால யுக்ரிமு லைஃபஹு காலஹா ஸலாஸன். எனவே அவர் விருந்தாளிகளை உபசரிக்கட்டும் என்பதாக சொல்றாங்க. அப்பொழுது ஒரு நபர் கேட்கிறார், கராமத்துல் லைஃபி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹே விருந்தினர்களை உபசரிப்பது என்றால் என்ன, கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன அப்படின்னு ஒரு நபர் அந்த கூட்டத்திலிருந்து எழுச்சி கேட்கிறாங்க. அதுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதற்கு 3 நாட்கள் ஆகும் நண்பர்களே. 3 நாட்கள் ஆகும். அல்லது அதற்கு மேல் அவர்கள் இருந்தாலும் சரியே, அவர்கள் தங்கியிருக்கும் போது அவர்கள் செல்லும் வரை அவர்களை நாம் உபசரித்து அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார் நண்பர்களே. அதே மாதிரி இன்னொருத்த சொல்லுவாங்க, விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க, அதுக்குன்னு நாம ஏதோ சமைச்சுக்கிறதா? விருந்தினர்களுக்கு சிறப்பான முறையில் சமைச்சுக்கிற நண்பர்களே.
சஹாபா பெருமக்கள்லாம் அந்த அந்த இருந்தாங்களே. எனவே 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 விருந்தினர்களை உபசரிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அவனை இலாஹாக்கி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.